தமிழக வெற்றிக் கழகம் 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு என்னன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொள்கை தான் விஜய் விஜய் விஜய், டிவிகே டிவிகே டிவிகே. ஏன்னா எங்கே பார்த்தாலும் அவங்க அதைத்தான் சொல்கிறாங்க. மற்றபடி இப்போ திமுகவுடைய 50 முழக்கம் அப்படின்னு சொன்னால் அவங்க இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், மாநில சுயாட்சி மத்தியில் சுயாட்சி அப்படிலாம் ஒரு முழக்கத்தை எல்லாம் முன்வைப்பார்கள். இடதுசாரிகள்னா கம்யூனிஸ்ட்கள் இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்வாங்க. குறைந்தது பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னா RSS காரங்க சொல்லுவாங்க. இவங்க என்னன்னா கட்சியோட பேர் விஜயோட பேர் அண்ணா 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 டிவிகே டிவிகே அப்படிதான் சொல்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த 2.5 ஆண்டு காலத்தில் விஜய் ஒரு 15 தடவை இதை வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறார். பிரச்சாரத்துக்கு ஒரு 10 தடவை வந்திருக்கார். எல்லாம் சேர்த்து ஒரு 25 தடவை அதிகபட்சமாக வந்திருக்கிறார். வந்துமே அவர் பெரிய அளவில் எந்த விதமான செயல்பாட்டிலும் இல்லை. பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. அவருடைய கூட்டத்தில் நடைபெற்றக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு அவர் பொறுப்பேற்கவில்லை. கூட்டத்தில் இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கவில்லை. கொடிய அரக்கம்பத்தில் பறக்கவிடலை. அவன் குடும்பத்தை கூப்பிட்டு ஆறுதல் தெரிவிக்கவில்லை என்று சொல்லி ஏராளமான மைனஸ்கள் இருந்தாலுமே கூட ஒரு பகுத்தறிவற்ற ஒரு கூட்டம், அது ஒரு கணிசமான அளவு கூட்டம் விஜயை நம்புகிறது. அவர்கள் எந்த விதமான தர்க்க ரீதியான அரசியல் விவாதங்களுக்கும் தங்களை உட்படுத்திக் கொள்ளாமல் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை, அது எந்த அளவுக்கு கணிசமான வாக்கு சதவீதத்தை பெறும் அப்படிங்கிறதுமே மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி.